மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கான 2026 குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் பத்தின ஒரு சுருக்கமான பார்வை இது. மார்ச் 9, 2026 அன்னிக்கு குரு பகவான் மீண்டும் நேர்கதியில திரும்பும்போது அது உங்களோட வேலை, பணம் அப்புறம் ஆரோக்கியத்துல என்ன மாதிரியான பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். முதலாவதாக வேலை மற்றும் பொறுப்புகள். உங்க ராசியிலேயே குரு இருக்கிறதால கொஞ்சம் வேலைப்பளுவும் குடும்ப பொறுப்புகளும் கண்டிப்பா அதிகமாகத்தான் செய்யும். அதனால சலிப்படந்து அவசரப்பட்டு வேலையை மட்டும் மாத்திடாதீங்க. ஏன்னா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களோட இந்த கடின உழைப்புக்கு சூப்பரான ஒரு அங்கீகாரமும் பதவி உயர்வும் நிச்சயமா காத்துட்டு இருக்கு. ரெண்டாவதாக பொருளாதாரம் மற்றும் குடும்ப வாழ்க்கை. உங்களுக்கு பணவரவு ரொம்பவே தாராளமா இருக்கும். ரொம்ப நாளா இருந்த கடன்கள் எல்லாம் அடைபடும். குடும்பத்துல கல்யாணம், குழந்தை பாக்கியம்னு சுப காரியங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா நடக்கும். ஆனா பாத்தீங்கன்னா கையில பணம் தங்காம செலவாக வாய்ப்பு இருக்கு. அதனால வர்ற பணத்தை உடனே சேமிப்பாகவோ இல்லனா நல்ல முதலீடாகவோ மாத்துறது ரொம்பவே புத்திசாலித்தனம். இறுதியாக ஆரோக்கியம் மற்றும் மனநிலை. ஜென்ம குரு அப்படிங்கறதால மிதுன ராசிக்கே உரிய அந்த அதிகப்படியான சிந்தனை கொஞ்சம் அதிகமாகி மன அழுத்தத்தையும் தூக்கமின்மையும் கொடுக்கலாம். இத சமாளிக்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது, தூங்குறது, அப்புறம் தினமும் ஒரு 10 நிமிஷமாவது தியானம் செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் வேலைப்பழுவும் ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்தாலும் இந்த குரு மாற்றம் ஜூன் மாசத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நிலையான வளர்ச்சியும் பெரும் மகிழ்ச்சியும் உறுதியா தரப்போக ஒரு அற்புதமான காலகட்டம்.